ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐப்பட்டி வந்து நூல் கட்டி வைப்பாங்கள்ல, அந்த மெத்தடில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நூலை வந்து 4 ஊசியில் கோர்த்து எடுத்துக்கோங்க. லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழக பழக வந்துடும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு. ஆரம்பத்தில் தைக்கும்போது கொஞ்சம் நூல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சின்ன லென்த்துலேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஏற்கனவே நம்ம தச்சு வச்சுருக்கிற ப்ளவுஸில் இருக்கிற அந்த நீள உயரத்தை வந்து 2ஆக மடித்து சென்டர் குறிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழ்ப்பகுதி அப்புறம் மேல் பகுதி அதையும் 2ஆக மடித்து அதோட சென்டரும் நம்ம குறித்தோம்னா நம்மளுக்கு ஒரே ஈவனாக 5 கொக்கி பட்டியுமே நம்மளுக்கு கிடைக்கும். கொக்கியும் அந்த லைன் வந்து நம்மளுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அடிப்பகுதியிலேருந்து மேல் பகுதி வர்ற மாதிரி ஊசியை நூலால் குத்தி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் 3 தடவை வந்து அதே இடத்துலையே குத்தி நம்ம வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக லென்த் எடுத்துருக்கேங்க. எனக்கு தச்சு பழக்கன்றதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தைக்கும்போது கொஞ்சம் நூல் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் சின்னதாக கோர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 முடிச்சுட்டு பக்கத்துலேயே குத்தி மேல் பக்கமாக எடுத்துகிட்டு உடனே அதுக்கு பக்கமாக குத்தி அடிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. ஒரு லாக் மாதிரி நம்மளுக்கு விழுந்துடும். பாருங்கள், ஊசியை அந்த நம்ம 1/2 இன்ச் துணி நூல் விட்ருக்கோம் இல்லைங்களா, அது உள்ளார மொத்தமாக விட்டு, அதாவது அந்த நூல் நடுவால் ப்ளவுஸு இதுக்கு கேப்பில் விடணும். நூல் எந்த நூலுக்குள்ளாரையும் சிக்காத அளவுக்கு விட்டுட்டு ஊசியில் ஒரு சுற்று இந்த நூலை சுற்றி இழுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு லாக் ஒரு முடிச்சு மாதிரி விழும். அது நம்ம லைனாக போடும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று விழாத அளவுக்கு நீட்டாக பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டு பாருங்கள். கொஞ்சம் லூஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை டைட்டாக வச்சு தைச்சிட்டிங்கனாவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஒரு 7, 8 இல்லை 9 அவ்வளோதாங்க வரும். அதுக்கப்புறம் பின்பக்கம் குத்தி எடுத்துகிட்டு ஊசியில் வந்து 3 தடவை அந்த நூலை சுற்றி எடுத்துட்டிங்கன்னா லாக் வந்து நல்லா டைட்டாக விழுந்துக்கும். பக்கத்தில் கை வச்சு லைட்டாக இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாக இழுத்திங்கன்னா நூல் வந்து அறுந்துடும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த இதில் நான் குறித்து வச்சுருக்கிறதுல அதே மாதிரியே நம்ம நாட் முடிச்சு போட்டுக்கிட்டு அதே மெத்தட்லேயே 3 டைம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதோட கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 தடவை குத்தி எடுத்துட்டு பக்கத்துலேயே உள்ளேருந்து வெளியில் வரும்போது அது நல்லா கரெக்டாக லாக் ஆகிக்கும். அப்போது நம்மளுக்கு வந்து அந்த லூஸ் கிடைக்காது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது இருக்கிற அந்த மொத்தம் நம்ம 3 லைன் விட்ருக்கோன்னா 12 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக அதில் எதுலேயுமே இல்லாமல் கேப் நூலும் ப்ளவுஸுக்கு கேப்பு அந்த இதுக்கு உள்ளார விட்டு நூலை வந்து ஊசி மேலே ஒரு சுற்றி எடுத்திங்கனாவே அந்த நாட்டு வந்து நல்லா ஈவனாக கரெக்டாக விழும். பாருங்கள், இப்போ நம்ம நிறையா வந்து மிஷின்லேயே தான் வச்சுடுவோம். குறிப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம தைச்சி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கம்பல்சரி இது போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பின்பக்கம் எடுத்துட்டு அந்த துணியில் ஒரு குத்தி சப்போர்ட்டுக்கு 3 சுற்றி முடிச்சு போட்டுட்டோம்னாவே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஃபிட்னஸாக இருக்கும்போது இந்த மெத்தடுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இது ஐப்பட்டியில் வந்து பின்பக்கம் நூலே இல்லாமல் கட்டுற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து கட் பண்ணி தைப்பாங்க. நான் வந்து ஆரம்பத்தில் தைக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு இதுவே ஈஸியாக இருக்கிறதுனால நான் வேறு எதுவும் மாற்றாமல் இந்த மாதிரியே நான் தைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம தைக்கும்போது ஒரே நேர் லைனாக வருதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை மடித்து தைக்கும்போதே நடுவால் ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன் நேராக மிஷின்லேயே. அதை நம்ம கணக்கு பண்ணி அது மாறாமல் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் க்ளோஸில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த துணி உள்ளார எங்கேயும் சிக்காமல் விட்டுட்டு ஊசியில் நூலை வந்து ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கனாவே ஈஸியாக வரும்.
பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன். ஊசி உள் பக்கமாக வச்சு ஒரு லாக் மட்டும் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த இதில் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். அந்த ஒரு லாக் போடும்போது நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க, மேல் பக்கத்திலேருந்து அடிப்பக்கமாக ஊசியை குத்தி அப்படியே மேலே எடுத்திங்கன்னா இந்த நூல் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகாது. ஃபுல்லாக நான் பாருங்கள் ஒரு சுற்றிட்டு நூல் ஊசி மேலே ஒரு சுற்றி எடுத்துட்டு பக்கத்தில் வர மாதிரி பாருங்கள். இது வந்து நீங்கள் பழகும்போது வந்து சும்மா ரஃப்பாக ஒரு துணியில் கூட 2-3 டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக வந்துடுங்க. இப்போ நம்ம ப்ளவுஸு தைக்கும்போது பட்டு சாரீ ப்ளவுஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அதிலேயே தைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம நூல் கட்டி கொடுத்தோம்னா அந்த துணி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக மேக்ஸிமம் வந்து பட்டு சாரீ ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது வந்து ஒன்று நம்ம வளையம் இதுக்குன்னே இருக்கு இல்லையா, அது வைக்கலாம். ஆனால் அதுலேயும் அலசி போடுறோம் அப்படின்னா துருகேறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி நூல் கட்டி கொடுத்தோம்னா நீட்டாக இருக்கும். பாருங்கள் பின்பக்கமாக கொஞ்சமாக துணியில் அதை குத்தி ஒரு 3 சுற்றி எடுத்தோம்னாவே லாக் வந்து நல்லா டைட்டாக இருந்துடும். அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிச்சு போடுறதும் அப்படிதாங்க. ஆள்காட்டி விரலால் நம்ம அந்த நூலை ஒரு சுற்றி 2 தடவை 3 தடவை நல்லா இது பண்ணி திரிச்சு விட்டு இழுத்தோம்னாவே முடி விழுந்துடும். பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி 5க்குமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீட்டாக வந்துருச்சுனாவே ப்ளவுஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். கொக்கி கட்டி சம்பாதிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்கங்க. அதனால் ப்ளவுஸுன்னு நம்ம தைக்க ஒரு டைலரிங்னு நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அடிப்படையில் என்னென்ன அதில் நம்ம கற்றுக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம்னாவே ஈஸியாக சீக்கிரமாக அந்த இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்க முடியும். ஊசியை அடிப்பக்கமாக விட்டுட்டு மேல் பக்கம் இருக்கிற நூலை வந்து நம்ம சுற்றணும். ஊசியிலேருந்து வர மேல் பக்கமாக இருக்கிற நூலை வந்து சுற்றினோம்னா தான் முடி விழுகும். அதே மாதிரி முடிச்சு வந்து ஒன்றோட ஒன்று மேலே விழாமல் கரெக்டாக பக்கத்தில் விழுற மாதிரி இருந்ததுனாவே நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டைலரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு கொக்கி கட்டுறது, காஜா போடுறது, அப்புறம் இந்த ஹெம்மிங் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு தான் அடுத்து வந்து மிஷினில் உட்கார்றதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கும்போதெல்லாம் பக்கத்துலேயே டைலர் அண்ணன் கடை. ஃபேமிலியாக அவங்க ஒய்ஃப் தான் வந்து கொக்கி, பட்டன் மேக்ஸிமம் அப்போல்லாம் நிறைய ப்ளவுசஸ்லாம் பட்டன் வச்சு தானே தைப்பாங்க. அதனால் அந்த பட்டன்னு காஜா எடுக்கிறது இதெல்லாம் மிஷின் கிடையாது, கையிலேயே தான் அந்த அக்கா தைப்பாங்க. அப்புறம் ஹெம் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம மிஷின்லேயே கழுத்து பீஸ்க்கும் தையல் போட்டுறோம். ஆனால் அப்போ வந்து ஹெம்மிங் தான் கழுத்துக்கு மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. அவங்க மேரேஜ் ஆகி வந்த வாட்டி தான் அந்த அண்ணன்ட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவ்வளோ நீட்டாக பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து அம்மா ஏதாவது தைக்க சொல்கிறாங்க அப்படின்னா போய் மிஷின் இல்லாதப்போ அண்ணன்ட்ட போய் நான் தைக்க உட்காந்தேன்னா சொல்லுவாங்க, எடுத்த உடனே மிஷினில் உட்காந்தா என்னம்மா தெரியும் துணியை பற்றி, இதில் இருக்கிறது அந்த காஜா போடுறது அந்த மாதிரி அந்த கையிலே நம்ம தையலில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிஷினில் தைக்கும்போது இன்னும் உங்களுக்கு மறக்கவே செய்யாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையும் கூட அதுதாங்க. அப்போ தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த நுணுக்கமாக அதை நம்ம கவனித்து கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக டைலரிங் வந்து நம்மளுக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள் நான் 5மே இப்போ கட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.